ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ. கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்கும். அஸ் வெல் அஸ் நீங்கள் எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தது என்ன அப்படின்னா 2025 நான் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் கோல்டு சேவ் பண்ணியிருந்தேன், அதாவது கோல்டு காயினாக எவ்வளோ சேவ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறதான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோட லிங்க் டாப் ரைட் கார்னரில் உங்களுக்கு பிளிங்க் ஆகுங்க. அதை கிளிக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதே மாதிரி சில்வர் பார், சில்வர் காயினாகவும் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன். பட் சில்வரை பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த கோல்டை நான் என்னென்ன வகையில் சேவ் பண்ணிட்டு வரேன். நான் டிஜி கோல்டு போட்டிருக்கேன், கோல்டு சிட்டு போட்டிருக்கேன், அதே மாதிரி கோல்டு காயினாகவும் சேர்த்துட்டு வரேன், கோல்டு ஜுவல்லாகவும் பர்ச்சேஸ் பண்ணுறேன், கோல்டு இடிஎஃப், கோல்டு பீஸாகவும் சேவ் பண்ணுறேன் நான். இப்படி எல்லா சேவிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற எல்லா சேவிங்ஸும் கோல்டை சுற்றியே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நிறையா பேர் பார்க்குறவங்களுக்கு. ஸோ இந்த பர்டிகுலராக எதுக்கு நீங்கள் காயின் வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வியும் எல்லாருக்கும் எழும்புது. ஏன்னா காயின் வாங்குறப்ப அதுக்கு ஒரு 2%, 3% வேஸ்டேஜ் கொடுக்குறோம், ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி கொடுக்குறோம். திரும்ப நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அது எல்லாமே வேஸ்ட்டு தானே. ஸோ இதுக்கு நம்ம ஒரு சிட்டாவே கட்டி நம்ம நகையாக எடுத்துடலாமே அப்படிங்கிற தாட்லாம் நிறையா பேருக்கு தோணுது. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லேயே சேவ் பண்ணிவிட்டு வரலாமே, உங்களுக்கு பிடிச்சமான நகை கிடைக்கிறப்ப அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் இதில் கோல்டு வாங்கிக்கலாம்ல, எதுக்கு நீங்கள் ஒரு 3% வேஸ்டேஜ் ஜிஎஸ்டிலாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இந்த கோல்டு காயினை வாங்குறப்ப நான் என்ன பெனிஃபிட்டாக பார்க்குறேன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலையும் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஹவுஸ் ஒய்ஃப் கம் டீச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம். பட் நான் ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. என்னோடய டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய டார்கெட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களோட சேலரி, உங்கள் வருமானத்தை பொறுத்து நம்ம எதில் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது கோல்டு சிட், அடுத்தது கோல்டு காயின், நெக்ஸ்ட்டு டிஜி கோல்டு, அடுத்தது கோல்டு பேஸ். இந்த கோல்டு பேஸ், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டோட லிங்க் ஆகும். ஸோ நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி அந்த கோல்டு பீஸ், சில்வர் பீஸ்லாம் சேர்த்துட்டு வரேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா டாப் ரைட்டில் அந்த ஹைலைட் பண்ணி காமிக்கும், கண்டிப்பாக கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். ஸோ என்னோடய டார்கெட் என்ன அப்படின்னா, நான் ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. அதாவது செட் ஆஃப் 4 பேங்கிள்ஸ் ஒரு 6 சவரனில் வாங்கணும். அதே மாதிரி ஒரு டர்க்கி டிசைனில் ஒரு செட்டு பேங்கிள் வாங்கணும். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4 சவரன் ஆகும் அதுக்கு. அதே மாதிரி ஆன்டிக்லேயும் ஒரு செட் ஆஃப் பேங்கிள்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் என்னோடய டார்கெட் ஒரு 5 சவரன்னு வச்சுருக்கேன். ஸோ டோட்டலாக நான் ஒரு 15 சவரனுக்கு பேங்கிள்ஸ் மட்டுமே என்னோடய மைண்டில் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட்டு அப்கமிங் இயர்ஸில் ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ டார்கெட் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதுக்கு நம்ம காயினாக சேர்த்து வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு நான் ஒரு பக்கம் சொல்கிறேன். ஏன் அது காயினாக வாங்கி வைக்கணும், டிஜிகோல்டில் நம்ம சேர்க்குறப்ப எக்ஸ்ட்ராவாக அமௌண்ட் விழுதே அப்படின்னு ஒரு சில பேர் என்கிட்ட கேட்குறீங்க. ஆமாம் சிஸ்டர், இப்போ நான் ஒரு காயின் வாங்குகிற நேரத்தில் அதை டிஜிகோல்டில் போட்டேனால அன்னைக்கு உள்ள கிராமுக்கு மில்லிகிராமாக ஆட் ஆகுது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் சேர்ந்து ஆட் ஆகுது. நிறைய ரெப்யூட்டட் ஷாப், அதாவது ஒரு பெரிய பெரிய பிராண்டடான ஷோரூம்ஸ்லலாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நகை செஞ்சு ஒரு 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை லோயஸ்ட் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டு அதை கிளியரன்ஸ் சேல் மாதிரி பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பீமாவில் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி செப்டம்பர் மந்த்து போட்டிருந்தாங்க. எந்த நகைனாலும் நீங்கள் வாங்கிடலாம், 0% வேஸ்டேஜ் தான். அப்போ ஆன்டிக் அத்தனை பேர் வாங்கிட்டு போனாங்க அந்த கடையில் உங்களுக்கு. ஸோ இதே மாதிரி ஏதாவது ஒரு கிளியரன்ஸ் சேல் போட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஓல்டு கோல்டு இருக்குன்னா ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். என்கிட்ட ஓல்டு கோல்டெலாம் இப்போ இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி காயின்ஸாக சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னா ஓகே நம்ம காயினை கொடுத்து நம்ம 0% வேஸ்டேஜில் ஏதாவது பொருள் வாங்கிடலாமே,
இல்லை 0% வேஸ்டேஜே இல்லைனா கூட நமக்கு வந்து அப் டு 70% ஃப்ளாட் ஆஃபர்னு சொல்லி இப்போ ஏவிஎஸ் ஸ்வர்ணமஹாலில் போட்டிருந்தாங்க பிளாக் ஃப்ரைடேக்கு. நீங்கள் என்னோடய சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி போடுறப்ப நம்மக்கிட்ட கொஞ்சம் காயின்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க. இப்போ கரண்ட்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சரவணா ஸ்டோர் போரூரில் இருக்குது. இங்கே வந்து ஒரு சில இதுக்கு மட்டும் 1% வேஸ்டேஜ், ஆன்டிக்லாம் பார்த்தீங்கன்னா அப் டு 8% வரையும் தான் வேஸ்டேஜ்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட நகைகளுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அவங்க. ஸோ நம்ம போய் பார்த்து நம்ம விருப்பப்படுற மாதிரி இப்போ நான் பேங்கிள் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆன்டிக்கில், நான் போய் பார்த்து எனக்கு பிடிச்ச மாதிரிக்கு இருக்குது ஆனால் 8% தான் வேஸ்டேஜ் அப்படின்னா ஓகே, ஒரு நல்ல டீல் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஓல்டு கோல்டு இருக்குன்னா ஓகே, என்கிட்ட ஓல்டு கோல்டே கிடையாதுங்க. ஸோ நான் வந்து புதுசாக தான் எடுக்கணும். ஸோ அப்போ அந்த வளையல் பர்டிகுலராக பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒன்று நான் வந்து நகையை ப்ளெச் பண்ணி ரூபாய் எடுத்துகிட்டு போய் வாங்கணும். அப்படி என்னால் வந்து ஆல்ரெடி நம்ம நகை வந்து லோனில் இருக்குது கொஞ்சம். ஸோ என்னால் வந்து திரும்பியும் ஒரு கோல்டு லோன் எடுத்து நகை வாங்க நான் வந்து விருப்பப்படலை. ஸோ அப்போ என்னோடய டார்கெட் என்ன, நான் வந்து ஒரு வளையல் வாங்கணும், பட் வேஸ்டேஜ் கம்மியாக வாங்கணும், அது எனக்கு பிடிச்சமான கடையில் பிடிச்சமான பொருளாக எடுக்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் சுற்றி பார்க்குறப்ப எனக்கு இந்த கோல்டு காயின் தாங்க எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது. இந்த கோல்டு காயின் நான் எப்போ சேர்க்க ஆரம்பித்தேன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2023 தான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க. எனக்கு நவம்பர் 2023 ஓத்திஸில் போட்டிருந்த கோல்டு சிட் ஸ்கீம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மந்த்லி 6,000 பே பண்ணியிருந்தேன். நான் ஃபஸ்ட்டு கட்டினப்போ பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்டு ஒரு 5,800 சம்திங் இருந்ததுங்க. ஸோ 1 கிராம் 150 மில்லிகிராம் சம்திங் எனக்கு ஆட் ஆயிருந்தது. பட் லாஸ்ட்டாக நான் சிட்டு 11வது மாதம் கட்டும் போதில் பார்த்தீங்க அப்படின்னா 7,300 நான் லாஸ்ட்டாக கட்டின பேமெண்ட் அங்கே. ஸோ எனக்கு இதனால் நான் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது ஒரு 12 கிராம் அப்படின்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். பட் 10 பாயிண்ட் சம்திங் தான் எனக்கு சேர்ந்துருந்தது. ஸோ நான் பார்க்குற ஸ்டட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆன்டிக் ஜிமிக்கி எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு 15 கிராமுக்கு மேலே போனால் தான் அந்த ஆன்டிக் ஸ்டட்டு நல்லா இருக்குது. ஓகே, நம்ம அது வேணாம், கொஞ்சம் பார்வையாக இருக்க மாதிரி ஜிமிக்கி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அது 12 கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சிட்டு போட ஆரம்பித்ததே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆன்டிக் பெண்டன்ட் எடுக்கணுங்கிறக்காக தான் போட்டிருந்தேங்க. என்னோடய டார்கெட் வந்து ஒரு 1.5 சவரனில் ஆன்டிக் பெண்டன்ட் எடுக்கணும் அப்படின்னா அவங்க போட்டிருந்தேன். பட் நான் வந்து சிட்டு முடிஞ்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 1.5 சவரன் ரேஞ்சில் ஆன்டிக் பெண்டன்ட்டுங்கிறது சுத்தமாக ஒன்று கூட இல்லைங்க. அதுதான் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ மினிமமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 சவரன் 20 கிராம்லேருந்து தான் அந்த ஆன்டிக் பெண்டன்ட்டுங்கிறதே இருந்தது. அதுவும் 2-3 பீசஸ் தான். ஸோ அட்லாஸ்ட் வந்து ஒரு ஜிமிக்கி ப்ரிஃபர் பண்ணி ஒரு 13 கிராம்ஸில் ஒரு ஜிமிக்கி எடுத்துட்டேன். அதுக்கு எக்ஸ்ட்ரா 3 கிராம்ஸ் வந்து அன்னைக்கு ரேட்டுக்கு நான் ஒரு 30,000 கொடுத்து தான் அன்னைய ரேட்டுக்கு செய்கூலி சேதாரம் எல்லாம் கொடுக்கும்போதில் எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 கொடுத்து தான் நான் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு அந்த ஜிமிக்கி. ஸோ அந்த இயர் செப்டம்பர்லேயே வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் 10,000க்கு சிட் ஸ்கீம் போட்டிருந்தேங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 6,200 300 இருந்தது. எனக்கு வந்து 10,000க்கு வந்து ஸோ 1.4 அதாவது 1 கிராம் 400 மில்லிகிராம் அந்த ரேஞ்சில் எனக்கு சேவ் ஆகிருந்தது. ஸோ அந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்குள்ளே நான் கிட்டத்தட்ட 6 மந்த்து பேமெண்ட் வந்து பண்ணிட்டேன். ஏன்னா அவங்க வந்து 6 பேமெண்ட் வந்து சேர்த்து கூட நம்ம கட்டலான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஊடால வந்து ஒரு 2 பேமெண்ட் எக்ஸ்ட்ராவே அப்போ கட்டிட்டேன் நான். ஸோ அப்போ என்ன டிசைட் பண்ணேன்னா ரேட் வந்து கூடிக்கிட்டே போகுது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது ஒரு 16 கிராமு. ஆனால் நமக்கு பொருள் வந்து வாங்குறப்ப நம்ம கண்டிப்பாக சிட் ஸ்கீமில் 16 கிராம் சேராது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்போயே. ஏன்னா ரேட் வந்து ட்ரமாண்டஸாக ஜனவரி பிப்ரவரிலாம் கூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக காயின் வந்து வாங்கி வச்சுட்டே வரணும். ஏன்னா போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலில் நடந்த மாதிரி இங்கேயும் நம்ம வந்து வாங்கணும்னு நினச்ச பொருளை வாங்க முடியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சி கிடைக்கிற இதெல்லாமே வந்து காயினாக சேர்க்க ஆரம்பிச்சேங்க. ஏன்னா நமக்கு சிட் ஸ்கீம் முடிகிறப்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிராம்ஸ் தேவைப்பட்டதுன்னா காயினை கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு ரீசன் நான் காயினாக சேவ் பண்ணதுக்கான காரணம். டிஜிகோல்டில் சேர்க்காமல் ஏன் காயினாக வாங்கினேன் அப்படின்னா நம்மளோட சிட் ஸ்கீம் முடிகிறப்ப எக்ஸ்ட்ரா கிராம்ஸுக்கு அது யூஸ் ஆகுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆன்டிக் நெக்லஸ் வந்து அங்கே வாங்கலை. பட் அங்கே வந்து ஒரு அட்டிகை தான் வாங்கினேன் நான். ஸ்ரீகுமரனில் அட்டிகை வாங்கின கதை எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். எப்படி நான் வந்து எத்தனை கடை ஏறி இறங்கினேன். ஒரு சிட் ஸ்கீம் போட்டு நம்ம நினச்ச பொருளை வாங்குறதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப மன உளைச்சலுக்கே ஆளானேன் நான். ஸோ அதோடு நிப்பாட்டினேங்க. சிட் ஸ்கீமே இனிமேல் போட வேண்டாம். நம்ம வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டில் வந்து சிட்டில் போய் போடுறதுக்கு பதிலாக
நம்ம கிடைக்கிறப்பெல்லாம் வந்து காயினை வாங்கி வாங்கி வச்சுட்டு வருவோம். எந்த கடையில் எப்போ ஆஃபர் போடுறான், நல்ல வேஸ்டேஜுக்கு ஆஃபர் போட்டு எந்த கடைகளில் போடுறாங்களோ அப்போ வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேஸ்டேஜ் கொடுத்தனாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ ரேட் வந்து டெய்லியுமே கிராமுக்கு 100, 200, 300ன்னு தாறுமாறாக ஏறுது. முந்திலாம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 100, 200 ஏறுச்சு. இப்போ வந்து டெய்லி பேசிஸ்லேயே வந்து ஏறிக்கிட்டு இருக்குது நமக்கு. ஸோ இன்றைக்கி கையில் ஒரு ரூ. 4000 இருக்கு, ரூ. 5000 இருக்கா, கூட ஒரு ரூ. 1000 எங்கிட்டாவது பிரட்டி ஒரு 1/2 கிராம் காயின் வாங்கி வைக்கிற பழக்கத்தை நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி காயின் வாங்கி வச்சுட்டே வர்றப்ப அந்த ரேட் ஃப்ளக்சுவேஷன்லேருந்து என்னால் மீள முடியுது. ஓகே, நம்ம கையில் பொருளாக வந்துருச்சு, இந்த பொருளை வச்சு நாளைக்கு நம்ம எதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்குங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இன்னொரு 2 இயர்ஸில் என்னோடய பொண்ணு வந்து காலேஜ் போகிறா. ஸோ காலேஜ் போகிறப்ப அப்படின்னா ஃபீஸ் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ சொல்ல முடியல என்னால். என்ன கோர்ஸ் சேர போகிறா, அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஃபீஸ் ரெடி பண்ணணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இந்த ஃபீஸ் டார்கெட்டுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து கோல்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸில் போடுறதுனால நான் வந்து ஆர்டியில் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேதுங்க. நான் ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஆல்ரெடி என்னோடய வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். நான் ஸ்கூல் ஃபீஸ்க்கு மெயினாக ப்ரெஃபர் பண்ணுறது வந்து ஆர்டி தான். மந்த்லி வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஆர்டியாக போடுவேன். மார்ச் மந்த் அது க்ளோஸ் ஆகும். எடுத்து 2 பசங்களுக்கும் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் டேர்ம் ஃபீஸ் கட்டுவேன். மீதி உள்ள அமௌண்ட்டை திரும்ப ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சு செகண்ட் டேர்ம் ஃபீஸ் எடுத்து கட்டுவேன். இதுதான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இப்படி தான். பட் இப்போ இந்த லாஸ்ட் இயரில் என்ன செஞ்சுருக்கேன்னா, பாதி அமௌண்ட்டை ஆர்டியாகவும் பாதி அமௌண்ட்டை தூக்கி ஷேர் மார்க்கெட்டில் கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் வாங்குறதுல நான் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ எனக்கு இந்த ஆர்டியில் வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரு 5000 போட்டு வரோம் அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு 2500, 3000 கிடைக்கும். பட் லாஸ்ட் இயர் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா, மந்த்லி வந்து ஒரு 2000லேருந்து 2500 வந்து கோல்டு பீஸ் சில்வர் பீஸில் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தேங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 31,000. ஸோ ஒரு 11,000 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்ச மாதிரி இருந்தது. இது வந்து எல்லா வருஷமும் இப்படி வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா லாஸ்ட் இயர் தான் வந்து கோல்டு சில்வரும் ஒரு பீக்கில் போயிருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தது. ஸோ இதையே வந்து நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வர்ற இயர்ஸ்க்கு வந்து நம்ம இப்படி வந்து சேமிச்சுட்டு வரலாம் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் கூட அந்த ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போதில் கூட எனக்கு வந்து ஒரு சில இடத்துல ஒரு 20,000, 30,000 நமக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறப்ப நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டில் உள்ளதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா விதின் 1 or 2 டேஸில் நமக்கு ரெடியூமாகி அக்கௌண்ட்டில் விழுந்துருது. ஸோ யார்கிட்டையாவது கைமாத்தா வாங்கிட்டு திரும்ப கொடுக்கணுன்னா ஒரு 2-3 டேஸில் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை என்னால் செட்டில் பண்ண முடிஞ்சது. ஸோ எனக்கு இந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸில் சேர்க்குறது எனக்கு தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்டில் வேறு எனக்கு தெரியலங்க. இந்த கோல்டு பீஸ் சில்வர் பீஸ் மட்டும்தான் நான் வாங்குகிறேன். ஸோ எனக்கு அது வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. ஸோ நான் வந்து இப்போ என்னென்னா, எனக்கு 2027 மார்ச்சில் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு அமௌண்ட்டு தேவை. நம்ம பிள்ளைகளை வந்து காலேஜ் சேர்க்குறப்ப ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், ஸ்கூல் ஃபீஸ் வந்து நமக்கு தெரியும். வருஷம் என்னோடய பொண்ணுக்கும் பையனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 75,000 வருது. 1.5 லட்ச ரூபா வருது. இது வந்து கண்கூட எனக்கு தெரிஞ்சது. பட் இந்த காலேஜ் ஃபீஸுங்கிறது என்ன மாதிரி குரூப் எடுக்க போகிறோம், என்ன மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. நம்ம மெரிட்டில் தான் எங்கேனாலும் சேர்க்க போகிறேன். பட் ஒரு பெட்டர் காலேஜாக இருந்தால் ஒரு பெட்டர் குவாலிட்டி எஜுகேஷன் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் சேர்க்கணும் அப்படின்னு நம்ம ப்ரெஃபர் பண்ணுவோம். அப்போ அந்த காலேஜுக்கான ஃபீஸ் வந்து நம்ம கொடுத்து தான் ஆக வேண்டியது இருக்கும். அப்போ வந்து நமக்கு ஃபீஸுக்கு கையில் காசு இல்லை, நம்ம யார்ட்டையாவது கேட்குறோம் அப்படின்னா, ஏன் அங்கே தான் போய் படிக்கணுமா, ஏன் இந்த காலேஜில் படித்தா கம்மி ஃபீஸ் தானே அப்படின்னு நமக்கு வந்து அட்வைஸ் பண்ண தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க ரெடியாக இருப்பாங்களே தவிர, சரின்னு நமக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்கங்க. அப்போ கண்டிப்பாக எனக்கு இந்த கோல்டு காயின்ஸை கொண்டு போய் எந்த கடையில் விற்றேனாலுமே எனக்கு கேஷாக கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு அமௌண்ட்டுமே நம்ம வாங்கினதை விட கம்மியான ரேட்டுக்கு எங்கேயும் விற்க போகிறது கிடையாது. ரெண்டாவது, எனக்கு ஒரு ஜுவல்லை கொண்டு போய் நம்ம விற்று அமௌண்ட் வாங்குறது தான் கொஞ்சம் வலிக்கும். ஐயோ, நம்ம பார்த்து வாங்கின நகை அப்படின்னு. அது வந்து ரொம்ப சென்டிமெண்டலாகவும் ஃபீல் ஆகுங்க. அதை நான் ஏற்கனவே உணர்ந்திருக்கேன். ஒரு 6 சவரன் நகையை விற்றுருக்கேன். அதை இப்போ வரைக்கும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை. யோசித்து நிறையா நாள் நானும் என் ஹஸ்பண்டும் வருத்தப்பட்டிருக்கோம். பட் காயின்கிறப்ப ஓகே, இன்றைக்கி நமக்கு இல்லை, விற்றுட்டோம், ஓகே இந்த காயின் தானே, அடுத்து ஒரு கிராமாக நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு நகையாக சேமிக்கணும். இப்போ எனக்குமே இருக்குங்க, ஒரு 20 20லேருந்து 25 சவரன் அடுத்த ஒரு 6 வருஷத்தில்
எனக்கு கண்டிப்பான முறையில் நான் சேர்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த அடுத்த வருஷத்தில் 2 சவரன் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. ஆனால் அது வந்து ஜுவல்லாக தான் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு கடையில் அதாவது உங்களுக்கு ரெப்யூட்டடாக இந்த கடை நல்லா இருக்குது, இங்கே கலெக்ஷன் நல்லாயிருக்கும், நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற கடையில் நீங்கள் வந்து சிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. மந்த்லி சிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆனால் ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10,000 சிட்டு சேர்றீங்கன்னா ஒரு 5,000, ஒரு 2,000, 3,000. ஏன்னா ரேட் வந்து கூடுது குறையுது. ஸோ நமக்கு இன்றைக்கி குறைஞ்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 5,000 சிட்டு கட்டிட்டீங்க, மறுநாள் இன்னும் குறையுதுங்கிறப்ப ஐயோ மொத்தமாக நேற்றே கட்டிட்டோமோ அப்படின்னு ஃபீல் ஆகக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். இல்லைங்க எனக்கு இன்னும் 2-3 வருஷத்தில் நான் வந்து வீடு கட்டணும், அதுக்காக தான் நான் சேர்த்து வச்சுட்டு வரேன் அப்படின்னா இன்றைக்கி கையில் 6,000 இருக்கா, 1/2 கிராம் காயினை வாங்கி உள்ளே தூக்கி போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் இல்லையா டிஜிகோல்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் அந்த டிஜிகோல் முடிகிறப்ப மொத்தமாக ஒரே காயினாக எடுத்துக்கோங்க. 1 கிராமாக எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மொத்தமாக ஒரு 4 கிராம் சேர்த்துருக்கேன், 8 கிராம் சேர்த்துருக்கீங்கன்னா அப்படி காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைங்க எனக்கு ஷேர் மார்க்கெட் தெரியும், என்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் அந்த மாதிரி டிஜிட்டல் முறையில் நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு இதெல்லாம் இல்லைங்க, என் நகை வந்து பேங்க்கில் அடமானத்தில் இருக்குது, அதை தான் திருப்ப போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ஒரு டிஜிகோல்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 50, 100ன்னு கிடைக்கிறத டிஜிகோல்டில் சேவ் பண்ணிக்கோங்க. மிச்சம் எப்போ என்ன அமௌண்ட் லம்பாக கிடைச்சாலும் கொண்டு போய் உங்கள் லோனில் கட்டிடுங்க. நீங்கள் கட்டி அதை வந்து திருப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சிட்டு ஸ்கீம் சேர்ந்துருக்கீங்க, மந்த்லி ஸ்கீம் சேர்ந்துருக்கீங்கன்னா அந்த கடையிலே டிஜிகோல்டு இருக்குன்னா கண்ணை மூடிட்டு ஒரு டிஜிகோல்டையும் சேர்த்து சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நகை எடுக்கிறப்ப நமக்கு ஒரு 2 கிராம் 3 கிராம் வந்து முன்ன பின்ன வருது, நம்ம வேணும் அப்படின்னா நம்ம டிஜிகோல்டும் அப்போ வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா அதில் உள்ள கிராம்ஸை இதில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நிறையா பேருக்கு நிறையா விதமான மோட்டிவேஷன் நான் கொடுத்துட்டே தாங்க வர்றேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ சில்வரில் என்னை பார்த்து நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. டிஜி சில்வர் ஆப் மூலமாக சேர்க்குறீங்க. அப்பப்போக்கி கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து ஒரு 5 கிராம் பார் வாங்கினேன், 10 கிராம் பார் வாங்கினேன் அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ இந்த பர்டிகுலராக வந்து இந்த சில்வர் வந்து யாரெல்லாம் சேமிக்கலாம், இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு வந்து இது ட்ராபேக்காக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேங்க. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒவ்வொரு பைசாவும் நம்ம பார்த்து பார்த்து சேமிச்சுட்டு வரோம். ஸோ இதில் வந்து இப்போ சில்வர் வாங்கி ரிட்டர்ன் கொடுக்கும்போதில் நிறையா கடைகளில் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் எடுக்கிறாங்க. கிராமுக்கு 10 ரூபா தள்ளிட்டு எடுக்கிறாங்க, 5% தள்ளிட்டு எடுக்கிறாங்க. ஸோ நம்ம வாங்கினதுக்கும் விற்கிறதுக்கும் நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கோல்டு வாங்கினா ப்ராஃபிட்டாக இருக்கா, சில்வர் வாங்கினா ப்ராஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் வருது. ஸோ அதை பற்றின கிளாரிட்டி வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு, சில்வர் நான் என்னென்ன மாதிரி சேவிங்ஸ்லாம் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறதும் வந்து 2026ல் என்ன சேவிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதும் நெக்ஸ்ட் வீடியோஸில் வருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.